நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் எடுக்க வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னையில வண்டலூருங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியர் நம்ம டேங்கோட நீளம், அகலம் எல்லாமே ஏற்கனவே கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி குழி எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு 4 அடி தாங்க குழி எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஊத்து தண்ணி வருதுன்னு சொல்லி. இந்த மாரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சரி, இல்ல பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசில கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல கிடைக்குது. இதுல எதை வாங்கி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் அந்த டேங்க் சீக்கிரமாவே நிறைஞ்சிருங்க. நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணீங்கனாலும் சீக்கிரமா நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாதுங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ளேயே முழுவதுமா கிளீன் ஆயிடுறதுனால வெளியே வர்ற தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க தோட்டத்திலேயோ இல்ல ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு பூமிக்கு கீழே போற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு நம்ம பூமிக்கு கீழே போற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். பூமிக்கு கீழே இந்த தண்ணி போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இஞ்சிக்குங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தான் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற இந்தியாவில் இருக்க ஒரே பயோ டேங்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதனோட ஃபுல் வீடியோ தேவைப்படுதுன்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.